தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சியை காப்பாற்ற அதிரடி முடிவெடுத்தார். கட்சியை காப்பாற்ற அதிரடி முடிவெடுத்தார் ஜோசப் விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி விலகி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்தது. விடுதலை சிறுத்தை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு அமைச்சராக பொறுப்பேற்றார். ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியில் முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் சேர்ந்தார். விடுதலை சிறுத்தை கட்சியின் அதிருப்தி எம்எல்ஏக்களான சிந்தனை செல்வன், ஆலூர் சா நவாஸ் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் திமுகவில் இணையலாம் என்று கூறப்பட்டது. திமுக பொறுமை காத்து வந்தது. விடுதலை சிறுத்தை கட்சியினரை கட்சியில் சேர்ப்பதற்கு சற்று தயக்கம் காட்டி வந்தது. ஆனால் திருமாவளவன் தமிழக வெற்றி கழக அரசாங்கத்தில் அமைச்சரவை பொறுப்பு வாங்கிய பிறகு திமுக அதிரடி முடிவெடுத்தது. விடுதலை சிறுத்தை கட்சியை உடைக்க முடிவு செய்தது. அதன்படி பனையூர் பாபுவை போன்று விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த 20 முக்கிய நிர்வாகிகளை தட்டி தூக்க முடிவு செய்துள்ளது. அவர்களை திமுகவில் இணைக்க முடிவு செய்துள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சியை சுக்குநூறாக உடைக்க திமுக முடிவு செய்துள்ளது. இந்த தகவல் திருமாவளவனுக்கு சென்றுள்ளது. திருமாவளவன் அதிர்ச்சி அடைந்துள்ளார். தனது கட்சியை காப்பாற்ற அவர் முடிவு செய்துள்ளார். திமுக நினைத்தால் தன்னுடைய கட்சியை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் என்று அச்சப்படுகிறார். ஆக திமுகவுக்கு ரகசிய சமிஞை கொடுத்துள்ளார். அதாவது சிக்னல் கொடுத்துள்ளார். என்னவென்று சொன்னால், தாங்கள் இப்போ நினைச்சாலும் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையிலிருந்து விலகுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர் திமுகவுக்கு சிக்னல் கொடுத்துள்ளார். அதாவது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் தாங்கள் நிரந்தரமாக இல்லை, எப்போ வேணாலும் நாங்கள் விலகுவோம், திமுக கூட்டணிலையும் சேரலாம், அதிமுக பாஜக கூட்டணிலையும் சேரலாம் அப்படின்ட்டு சிக்னல் கொடுக்குறாப்புல. அதனால் நாங்கள் எந்த நேரத்துலையும் தமிழக வெற்றி கழக கூட்டணியிலிருந்து விலகலாம், விலகினோம்னா திமுக கூட்டணியில் தான் சேருவோம் அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாப்புல. இப்படி சொல்வதன் மூலமாக திமுக விடுதலை சிறுத்தை கட்சியை உடைக்காது அப்படின்னு நினைக்கிறாப்புல. ஆனால் உதயநிதி ஏற்கனவே சொல்லிட்டாப்புல, தமிழக வெற்றி கழக கூட்டணியில் போய் இணைஞ்சிங்கன்னா அறிவாலயம் பக்கம் எட்டி கூட பார்க்காதீங்க அப்படின்ட்டாப்புல. ஆக திமுக விடுதலை சிறுத்தை கட்சியை சுக்குநூறாக உடைக்க தயாராக உள்ளது. அதே நேரத்தில் திருமாவளவன் திமுகவுக்கு ரகசிய சிக்னல் கொடுத்துள்ளார். எப்போ வேண்டுமானாலும் நாங்கள் தமிழக வெற்றி கழக கூட்டணியிலிருந்து விலகுவோம் அப்படின்ட்டு. இது ஜோசப் விஜய்க்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தமிழக வெற்றி கழக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி விலகுனா அந்த 2 எம்எல்ஏக்களில் ஒரு எம்எல்ஏ, அதாவது காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் வெற்றி பெற்ற எம்எல்ஏ, அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு தயாராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அவர் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர் கிடையாது, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அவருக்கு திருமாவளவன் சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கினார். அவர் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் போய் கட்சியில் போய் இணைஞ்சதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆக தற்பொழுது கட்சியை காப்பாற்ற அதிரடி முடிவு எடுத்துள்ளார் திருமாவளவன்.